இவர் வந்து இன்னொரு டியூல்டோன் வார்ம் போல்ஸ் காமிச்சிருந்தோம்ல, ஹம்ப் நல்லா மான்ஸ்டர் காக்கா வரும் இறங்கியிருக்குன்னு. அது வந்து இவர் செம்ம மான்ஸ்டர் காக்கா இப்போ இறங்கியிருக்கு, அடிச்சுக்காதீங்க. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான கம்பாஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம். இந்த டைம் வந்து அதை விட நல்ல கிரேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆரம்ப விலையே வந்து 3500 ரூபா. அந்த 3500 ரூபா ஏன் அப்படின்றது அந்த மீனை பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் பாட்டு வரிசையாக வந்து ஸ்டாக் எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் அடுத்த ஸ்டாக் எடுக்க முடியும். அதனால கிளியரன்ஸ் சேல் 300 தான் ஆரம்பிக்குது. அது கடைசியாக போட்டிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க, ஃபிஷஸ் பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே கமெண்ட்ல பின் பண்ணி கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி மேக்ஸிமம் ஃபிஷ் ஒவ்வொன்றா ரெடியாக வந்து நான் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே டைமில் வந்து பக்கா கண்டிஷனில் என்னால் கொண்டு வர முடியல. இடம் கம்மி, மழை பெஞ்சா ஹம்ப் இறங்கிடுது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அதனால் ரெடியாக 1 by 1 வீடியோ போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எது பார்க்கலாம், இவையே பார்ப்போமா? இது வந்து நல்ல டியூல் டோனு, பயங்கரமான டியூல் டோனு. ஆனால் என்னோட வாட்டருக்கு வந்து இவரோட கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? என் வாட்டர் டிடிஎஸ் வந்து 1000 கிட்ட இருக்கும். அதுவே ரெயின் வாட்டர் ஆட் பண்ணி நான் குறைச்சி வச்சிருக்கேன். வாட்டர் டிடிஎஸ் 2000 இருக்கும், ரெயின் வாட்டர் ஆட் பண்ணி 1000 கொண்டு வந்திருக்கேன். இது நல்ல டியூல் டோனு, நல்ல ஹேமர் காக்கு. ஹம்ப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்லா சூப்பர் காக்கு இருக்கும். ஒரு 2-3 ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹம்ப் குறைஞ்சிருக்கு. அதை நான் காட்டுறப்ப எந்தெந்த ஃபிஷ்ன்னு சொல்கிறேன். இந்த டியூல் டோனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டியூல் டோனு. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இவர் எடுக்கலாம். ஹெட் மார்க்கிங் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்லேயே வந்து எனக்கு ஒன்று எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா இதுதான். ஆனால் இப்போ எனக்கு பர்சனலாக டேங்க் ஒதுக்கி கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. அதனால் இதெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கரெக்டான டைம் வாங்கினா தான் நல்லது. #1 கேமராவை பார்த்து பயப்படுறாப்புல. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ரெட் பேஸ். நிறைய பேர் வந்து நோஸ் பல்ஸோடு எதிர்பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக கவர் ஆகல, ஆனால் ஃப்ரண்ட்லலாம் நல்லா போலிங் இருக்கும். எதுவுமே கைக்கெலாம் பயப்படாது, கேமராவுக்கு தான் பக்கத்தில் கொண்டு போனால் பயப்படுதுங்க. இவரோட பொட்டென்ஷியல் இதுதான். ஹம்ப் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நான் வந்ததுலேருந்து. ஸோ அதே கிரேட்லேயே பையன் மெயின்டைன் ஆகிறாப்புல. நல்லா ஃபீடு பயங்கரமாக சாப்பிடும் இது. இதெல்லாம் அந்த ரெட் பேஸ் லைக் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். #2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹம்ப் இறங்கி தான் இருக்குது. இவருக்கு வந்து பயங்கரமான மான்ஸ்டர் காக்குன்னு நம்ம சொல்லலாம். காக்கு ஆனால் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இதோட பொட்டென்ஷியல் இது கிடையாது. நல்ல காக்கு வரும். மான்ஸ்டர் காக்குன்னு சொல்கிற அளவுக்கு காக்கு பெருசு இதுக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நான் சேல் போட்டிருக்கணும். ஆனால் வீடியோக்காக எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி என்னால் ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் வாங்கலைனாலும் வெயிட் பண்ணி கொஞ்சம் இடம்லாம் ஃப்ரீ பண்ணி நல்லா ஸ்பேஸ் கொடுத்து இவரை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியும் எனக்கு. இதெல்லாம் வீடியோ பார்த்து தான் எடுத்தோம். பயங்கரமான காக்கு இருக்கும் இவருக்கு. இங்கே வந்து தான் இப்படி கிளைமேட்டுக்கு இறங்கிடுச்சு. இப்படி பர்ஃபெக்டான விஐபியா. இவருக்கு ரெட் அங்கே உங்களுக்கு தெரியுது, ஆனால் மேக்சிமம் வந்து ஒரு எல்லோ டோனாக தான் இருக்காப்புல. ஃபுல்லாக பாடியில் எல்லோ டோன் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் போலிங். இதெல்லாம் வந்து முழுக்க அந்த திக்கான போலிங் பிடிக்கும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணலாம். இவர் வந்து #4 5000. இப்போ அடுத்து வந்து கீழே இவரை வந்து நம்ம கொஞ்சம் அடுத்த கிரேட் கம்ஃபான் தான் சொல்லணும். பார்த்தா தெரியாது. இப்போ இதோட ஹெட் போலிங்லாம் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்லேயும் போலிங் இருக்கும். நல்லா இருக்கா? ரெட் பேஸ் கம்ஃபா தான். இது இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து அது பாடியில் இருக்க போல்ஸ் தான் மெர்ஜ் ஆயிருக்கு. மற்றபடி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்குமே ஹம்ப் குறைஞ்சிருக்கு. கம்ஃபாஸ் ரெகுலராக வளர்க்குறவங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த மண்டை நசுங்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் நான் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணணும். இது வந்து 3500 #5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரை ரொம்ப ஃபேவரட்டாக செலக்ட் பண்ணேன். ரொம்ப 1.5 இன்ச் தான், சின்ன மீனாக வந்துச்சு. இப்போ வந்து ஒரு 2 இன்ச் இருக்கும். ஓடிட்டாப்லையா? கேமரா பார்த்து தான் பயம். இது எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்னா அந்த சென்கூக்கு ஒரு போலிங் இருக்கும், அது மாதிரி இருந்தது.
ஸோ அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி இவரை வந்து லைக் பண்ணி எடுத்தேன். எடுக்கிறப்ப ஹம்ப்பு எதுவுமே கிடையாது. இவர் பார்த்தா பயங்கரமாக வந்துட்டார். ஆக்சுவலாக இது வந்து சின்னதாக இருக்குது எடுக்காதீங்கன்னாங்க. நான் வந்து இல்லை, இது அந்த சென்கு மாதிரி இருந்ததுனால செலக்ட் பண்ணி ஒரு எடுத்தேன். சூப்பராக டர்ன் ஆயிடுச்சு. நல்லா டீப் ரெட்டாக அழகாக வந்துருச்சு. குட்டி மீன் தான் எப்பயுமே வந்து 2 இன்ச் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே வந்து 3 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். 2.5 இன்ச்சில் கூட இருந்துச்சு. இந்த ஃபிஷ்லாம் 2.5 இன்ச் இருக்கும். ஸோ 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் காமிச்சிட்டு இருந்தேன். இது வந்து 2 இன்ச்சு தான் இருக்கும். குட்டி பையன் வளர்ந்தா செம்மையாக வருவான். இதெல்லாம் அந்த ரெட் பேஸ் லவர்ஸ்க்கு தான். ரெட் கலரில் கம்ஃபா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி போகலாம். ஆக்சுவலாக இவருக்கு வந்து இந்த சைஸுக்கு பார்க்கறதுக்கு டாட் பால்ஸ் மாதிரி இருக்கு. பட் வளர வளர கண்டிப்பாக அது டாட் பால்ஸாக வராது. இப்பயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் அது நீட்டாக இருக்கும். சின்ன மீனுன்றனால அது பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. எல்லாத்தையும் ஒரே டேங்க்ல விட்டு பார்ப்போமா? அப்போதான் அக்ரெசிவாக அதுங்களோட கலர் காட்டும். பார்க்கலாமா? ஒன்றா போட ஆசைப்பட்டது என் தப்பு தான். உடனே ஆரம்பிச்சிருச்சுங்க. அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க, விலகுங்க எல்லாம். ஓகே, பாருங்க உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருக்கா இல்லையான்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து நம்ம டியூஸ்டே வெனஸ்டே வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். இவர் தான் அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச டியூல் டோன் 7000க்கு போட்டிருந்தோம்ல, அவரோட டேங்க் தான் இது. செம்ம பொட்டென்ஷியல். ஆனால் இது இவர் வந்து இன்னொரு டியூல் டோன் வார்ம் போல்ஸ் காமிச்சிருந்தோம்ல, ஹம்ப் நல்லா மான்ஸ்டர் காக்கா வரும் இறங்கியிருக்குன்னு. அது வந்து இவர் செம்ம மான்ஸ்டர் காக்கா இப்போ இறங்கியிருக்கு. அடிச்சுக்காதீங்க பாருங்கோ. சின்ன மீனுன்றதுனால டக்குன்னு எல்லாம் அக்ரெசிவ் ஆயிடுதுங்க. இவர் தான் ரொம்ப சேட்டா பண்றாப்புல. இந்த ரெக்கம் ஃபர்ஸ்ட் சேட்டை தான் தாங்க முடியல. ஏ இவர் வந்து கிளியரன்ஸ் சேலு 1500 தான். போல் டாமினேட் பண்ண ஃபிஷ். இவர் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து போலிங் தான் இருக்கும். பழைய ஸ்டாக் கிளியர் பண்ணோன்றதுனால இவ்வளோ கம்மியாக தரேன். ஹேமர் காக்கு எல்லாத்துக்கும் ஹேமர் காக் தான். இந்த ஷார்ட்டாக மவுத் இருக்கணும், டைல்லாம் வந்து ரேப் டைல் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்னா இதை எடுக்கலாம். நீங்கள் போலிங் லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை லவ் பண்ண முடியும். ஃபுல்லாக போல்ஸ் தான். இவருமே வந்து கிளியரன்ஸ் சேல் தான். ப்ளூ கலரில் எனக்கு கம்ஃபா வளர்த்து பார்க்கணும் அப்படின்றவங்க இவரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா போலிங் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது, மெர்ஜாக இருக்குது. பாக்ஸ் பாடி வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். என் விரலு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பழைய ஸ்டாக்கு அப்படின்றதுனால கிளியரன்ஸ் சேல் போடுறேன். ஒரு 3.5 இன்ச் இருக்கும் இதோட சைஸு. இவர் வந்து 1000 ருபீஸ் தான். இவரும் கிளியரன்ஸ் ஸ்டாக்கு. ரெட் பேஸு, நல்லா போலிங் கவர் ஆகிருக்கு. இது ஒரு 3 இன்ச் இருக்கும். லாஸ்ட் டைமே வந்து இது பார்க்க தாய் சில்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை 500க்கு போட்டிருந்தோம். இவர் இப்போ ஃபுல் தாய் சில்காகவே மாறிட்டாப்ல. கம்ஃபா தான் இது. போலிங் இந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகி பார்க்க தாய் சில்க் மாதிரி நமக்கு தெரியுது. இதுவும் அந்த ப்ளூ கம்ஃபாவை லைக் பண்ணுறவங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதோட ப்ரைஸ் 300 தான். இதெல்லாம் கிளியர் பண்ணாதான் என்னால் அடுத்த ஸ்டாக்கு போட முடியும். ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஒன்று நல்லா மழை பெய்யுது, இல்லைன்னா நல்லா வெயில் அடிக்குது. இன்றைக்கெலாம் நல்ல வெயில், மேலே இங்கே இருக்க முடியல, அனல் அடிக்குது. இப்படி கிளைமேட் மாறி மாறி இருந்துச்சுன்னா என்னைக்கு உங்களுக்கு நான் செட்டில் பண்ணி ஃபிஷ்ஷஸை நல்லா காட்டுறதுனே தெரியல. ஒவ்வொன்றா இன்னும் செட்டில் ஆகும். எப்படி இருந்தாலும் இதெல்லாமே வந்து நான் ஹோல்டு பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மீனும் ரெடியாக அதுலேயுமே வந்து நான் வீடியோஸ் போடுறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். இதில் எதனா ஃபிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருக்கா இல்லையான்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க.